மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், அதை பற்றி தான் பார்க்க போறோம். பாகம் 1, சரத்து 1 முதல் 4. அது வந்துட்டு மாநிலங்களை பற்றியும் பிரதேசங்களை பற்றியும் சொல்லுது. நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய முதல் சரத்து என்ன சொல்லுதுன்னா, இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. சரத்து 2 மற்றும் 3 மாநிலங்களை உருவாக்குதல் மற்றும் கலைத்தல் சம்பந்தமானது. அடுத்தது சில குழுக்களை உருவாக்கியிருப்பாங்க. எதுக்குன்னா மாநிலங்களை புதுசாக உருவாக்குறது, மொழிவாரி அடிப்படையில் உருவாக்குறது தான் சில குழுக்களை உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கு தான் 1948 எஸ்கேதார் குழு, 1948 ஜேவிபி குழு, அடுத்து 1953 பசல் அலி ஆணையம் உருவாக்கியிருப்பாங்க. 1955 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. 1/1/1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் 14 மாநிலங்கள் மற்றும் மாநில யூனியன் பிரதேசங்களை கொண்டு வந்திருக்கோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். எல்லா மாநிலங்களையும் மொழி வாரியாவையும் ஒரு பிரிச்சிருப்பாங்க. 14 மாநிலமும் 6 யூனியன் பிரதேசங்கள் பிரிச்சாங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சுன்னா 16 மாநிலமாகவும் 3 யூனியன் பிரதேசங்களாகவும் இருந்துச்சு. இப்போ எவ்வளவு இருக்கு நமக்கு எல்லாம் தெரியும். 28 மாநிலங்கள், 8 யூனியன் டெரிட்டரி இருக்கு. அடுத்தது வந்துட்டு குடியுரிமை, சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். சிட்டிசன் அதாவது சிவிஸ் அப்படின்ற ஒரு லத்தீன் சொல்ல இருந்து தான் உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் என்னன்னா ரோம் நகரில் வசிப்பவர்கள். பாகம் 2 சரத்து 5 முதல் 11 தான் குடியுரிமை பற்றி சொல்லுது. ஒற்றை குடியுரிமை வந்துட்டு பிரிட்டன் அப்படின்ற ஒரு நாட்டில் ஃபாலோ பண்றாங்க. அதோட மெத்தடையே நாம ஃபாலோ பண்றோம். இரட்டை குடியுரிமை வந்து அமெரிக்காவில் இருக்கும். அதே மாதிரி இதை குடியுரிமைக்கான சட்டத்தை வந்து 1955 ஏற்றிருப்பாங்க. 8 முறை இது வரைக்கும் திருத்தம் பண்ணியிருக்காங்க. கடைசியா போனது 2015. நாட்டின் முதல் குடிமகன் யாருன்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர். ஒரு குடியுரிமைய ஒரு மனிதர் வந்து எப்படி பெறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 5 முறைகள்ல பெறலாம், 3 முறைகள்ல இழக்கலாம். அது பிறத்தல் மூலயமா எப்படி பெறுதுன்னா 26/1/1950 இருந்து 1/7/1987 வரைக்கும் இந்தியாவில் பிறந்திருக்கணும். அதே மாதிரி 1/7/1987 இருந்து 3/12/2004 வரைக்கும் ஏதேனும் ஒரு பெற்றோர் வந்துட்டு குடிமகனா இருக்கணும். அடுத்தது 3/12/2004 ஒரு பெற்றோர் குடிமகனா இருக்கணும், மற்றொரு பெற்றோர் புலம்பெயராதவராகவும் இருக்கணும். வம்சாவளி 26/1/1951 10/12/1992 வந்து தந்தை வந்து ஒரு குடிமகனா இருந்துச்சுன்னா வம்சாவளி மூலியமா வாங்கலாம். அதே மாதிரி 10/12/92 வந்து 3/12/2004 ஏதேனும் ஒரு பெற்றோர் குடிமகனாக இருக்கணும். 3/12/2004 பிறகு ஓராண்டுக்குள்ள நம்ம பதிவு செய்யணும் அப்படின்றாங்க. பதிவு 7 ஆண்டுகள் வந்துட்டு இந்தியாவில் வச்சுக்க முடியும். நிறைய கண்டென்ட்லாம் இருக்குங்க, 8th புக்ல இருக்கும். கொஞ்சம் நீங்க பார்த்து ரெஃபர் பண்ணிட்டு அப்புறமேட்டு இதை படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம என்ன ஒரு கண்டென்ட் அதை தான் சொல்ல போறோம். 7 வருடங்கள் 12 மாதங்கள் 1962 பாண்டிச்சேரி இணைப்பு, இந்த மாதிரி முக்கியமான ஒரு கண்டென்ட்டை தான் நம்ம சொல்றோம். இதுதான் ஏன்னா நமக்கு எக்ஸாமுக்கு மார்க், இதை தான் நம்ம ரிவைஸ் பண்ணணும். மறுபடியும் புக் எடுத்து வச்சு எல்லாத்தையும் படிக்க முடியாது. கீழ்பெயர்மை மூலியமா 16 மாத அரசு பிரதேச இணைவு 1962 பாண்டிச்சேரி இணைச்சாங்க. அது மூலியமா நம்ம பெறணும். இலக்கல் தாமாக முன் வந்து துரத்தல், வேறொரு நாட்டின் குடியுரிமை பெறுதல், மத்திய அரசு திருப்தி நமக்கு இலக்க செய்யுது. அவங்க வந்துட்டு நம்ம கிட்ட வந்து குடியுரிமை பறிக்க முடியும். ஜனவரி 9 ஒரு முக்கியமான நாள், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம், சர்வாசிய பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாள்ல தான் காந்தி வந்துட்டு தென்னாப்பிரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வந்தார். 9/1/2005 இந்திய பூர்வீக குடியினர் முறை ரத்து செஞ்சாங்க. அதாவது PIO அப்படின்ற ஒரு முறையை இந்த டேட்ல ரத்து செஞ்சாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.